வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. சமீப காலமாக ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இந்த சினிமா துறை இழந்துகிட்டே வருது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் நம்ம மயில்சாமி அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்து போனாரு. இவருடைய மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்துட்டோம். மனோபலா, மயில்சாமி, மாரிமுத்து அவர்கள் கூட சமீபத்தில் இறந்து போனது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் உலுக்கியுள்ளது. 2023 டிசம்பர் மாதம் விஜயகாந்த் அவருடைய மரணம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. இவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், சக கலைஞர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு வந்து விஜயகாந்தோடைய இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் பவதாரணி அவங்களுடைய மரணம் கூட ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனாக நடித்து நம்மளெல்லாம் மிரட்டிய நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு. நகைச்சுவையில ஜாம்பவனாக வளர்ந்து வரும் நடிகராக இருந்த லொல்லு சபா சேசு கூட சமீபத்தில் அவர் இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு காமெடி நடிகர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா திரைத்துறையினை சேர்ந்தவங்க நிறைய பல்வேறு ரசிகர்கள் கமலஹாசன் முதல் எல்லோருமே நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த காமெடி நடிகர் யார், அவர் எப்படி இருந்தாரு, அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலும் சமீப காலமாக திரைப்பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போறாங்க. இது மாரடைப்பு என்று சொல்லப்பட்டாலே ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபல காமெடி நடிகர் திடீர் மரணம், திரைத்துறையினர் இரங்கல். தமிழ் திரையுலகில் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் 1990 வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. சிங்கிதம் சீனிவாசன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் கமலஹாசன், ஊர்வசி, குஷ்பு, நாகேஷ் மற்றும் பலரும் நடித்திருந்தாங்க. இளையராஜா அவர்கள் இசையமைத்து உருவான இந்த படத்தில் வருது குட்டி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் குள்ள பேபி. அவர் கிரியேஷின் அஸ்தான் நடிகர். குள்ள கோபி என்ற ஸ்ரீ கோபிநாதா ராவோ நேற்று மாலை 4:30 மணி அளவில் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. நீண்ட காலமாக உடல்நலம் சரியில்லாமல் அவதிப்பட்டு வந்த அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமானார். இவரது இறுதிச் சடங்குகள் இன்று திருவான்மியூரில் காமராஜ் நகர் கிழக்கு அவரது இல்லத்தில் நடைபெற்று நடிகர் ஸ்ரீ கோபிநாத் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.